ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு என சோழவரம் ஒன்றிய குழு கூட்டத்தில் பாமக உறுப்பினர் சராமாரியாக கேள்வி எழுப்பியதால் அதிகாரிகள் திணறல். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் மன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்துக்கு ஒன்றிய பெருந்தலைவர் ராஜாத்தி செல்வசேகரன் தலைமை தாங்கினார். துணை பெரும் தலைவர் கருணாகரன் முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாமக ஒன்றிய குழு உறுப்பினர் VM பிரகாஷ், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு மத்திய அரசு 100 நாள் வேலை வழங்குவதற்கான சட்டத்தை கடந்த 2005ஆம் ஆண்டு நிறைவேற்றியது. இதன்படி 100 நாள் வேலை வழங்க வேண்டியது அரசின் கடமை ஆகும். தேர்தல் நேரத்தில் பல பகுதிகளில் வேட்பாளர்கள் 100 நாள் வேலை பணியாளர்களிடம் வாக்கு சேகரித்தனர். அப்பொழுது 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தி தருவோம் என்று உறுதி அளித்தனர். ஆனால் சோழவரம் ஒன்றியத்தில் 5 நாள் கூட வேலை வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு வேலை வழங்காமல் இயந்திரங்களை பயன்படுத்துவதால் அதனை நம்பி வாழும் ஏழை எளிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இதில் நடைபெறும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்களுடன் பாமக உறுப்பினர் VM பிரகாஷ் எழுப்பிய கேள்விக்கு பதில் கூற முடியாமல் அரசு அதிகாரிகள் திணறினர். இந்த கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர், வட்டார ஊராட்சிகள் சாந்தினி, வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம ஊராட்சிகள் மாணிக்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறையை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட மலை சரிவில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். எல்லா பகுதியிலும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. தேர்தல ஓட்டு கேட்கறவங்க கூட போய் 100 நாள் வேலை திட்டம் வேலை செய்யறவங்க கிட்ட ஓட்டு கேட்டாங்க. பத்திரிகை எல்லாம் வருது. இதை நீங்க இது பொருத்தல முடியாது. இங்க பாருங்க, இந்த கார்டுல எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க? ஏப்ரல் மாதம். அதுக்கப்புறம் இந்த கார்டுதாரருக்கு வேலையே கொடுக்கல சார். ஏப்ரல் மாசம் நம்ம எந்த இடத்துல வேலையே செய்யல சார். இல்ல, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, அந்த பகுதியில் இருந்தாங்க மொத்த வெளியில இப்போ 50 பேர் இருக்காங்க. இல்ல, வெளியில வந்து 50 பேர் இருக்காங்க இந்த சம்பந்தப்பட்டவங்க. ஏப்ரல் மாசம் கேட்டீங்க அப்ப இடம் இல்லைன்னா நீங்க இவ்வளவு பேர் கார்டு போட்டு அரசுல வந்து கண் தொடர்பு பண்ணீங்க. NRGS ஸ்கீம்ல வந்து சாலை அமைக்கிறதெல்லாம் வந்து நீங்க மெஷினரிஸ்ல போட்டீங்கன்னாக்கா இவங்களுக்கு எப்படி வேலை கொடுப்பீங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க இல்ல மேடம், நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்ப நீங்க சொல்ற இவ்வளவு கால் எதுக்கு எடுத்து தெரியுங்களா? ஏற்கனவே இதே மாதிரி ஒரு மன்றம் கொடுத்தா நம்ம பேசியிருக்கோம் ஆரம்ப காலத்துல. நடுவில் சரியா சில இடங்கள் வந்து இவ்வளவு பேர் போடல. நீங்க நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், நீங்க இதை சரிப்படுத்தல அப்படின்னாக்கா அடுத்த வாரம் இந்த ஆபீஸ் முன்னாடி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இவ்வளவு பேர் இப்ப வெளியில இருக்காங்க, கூப்பிட்டோமா? சொல்லுங்க, கூப்பிட்டுங்களாங்க. ஏன்னா 100 நாள் சொல்லிட்டு 100 நாள்ல 5 நாள் கொடுக்கல. இன்னும் அவங்க பட்டியல் எடுத்தவர் தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறவங்க பட்டியல் எடுத்தவர் வந்து அந்த கிராமத்துல எந்த வேலைக்கு போக முடியும்? ஏன்னா ஊராட்சி மன்ற தலைவர் வந்து சரியா செயல்படலன்னா அரசு அதிகாரிகள் தான் செயல்படணும். இப்போ அடுத்த வருஷம் கொடுப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. இது யார் பிரஷர் போட்டு வாங்க சொல்லுங்க. யார் பிரஷர் போட்டு வாங்க சொல்லுங்க.